நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்துச்சு. ஆனால் நேற்று மாட்டிக்கிட்ட மாதிரி இன்றைக்கி மாட்டிக்கல. இன்றைக்கி உஷாராகிட்டேன். என்னாச்சுன்னு வீடியோவில் பாருங்கள். கரெக்டாக 9 மணிலாம் ஸ்டோருக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு அவகேடோ இந்த பழத்தெல்லாம் இங்கே வந்ததுக்கு தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அவகேடோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இளநீ, அதுவும் ஒரே வீட்டில் விழுந்திருக்கு. 2 ஆர்டர் இது. நேற்று அந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனால் நான் நேற்று ஒரு ஆர்டர் கீழே வச்சுட்டு போனதால் 2 தடவை ஏறி வந்து போன மாதிரி ஆச்சு. ஆனால் இன்றைக்கி உஷாராக எடுத்துகிட்டு போனேன். ஒரு சந்தேகம் தான், என்ன 4 இளநீ போட்டிருக்காங்கன்னு. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா அவங்களது தான். 2மே COD போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல வேலை டபுள் டைம் ஓடாததுனால மிச்சமாச்சு டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் பென்லி கார்கிட்ட பில்டிங் இருந்துச்சுங்க. அதான் ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்கோ அந்த பொருளுக்கு அங்கே தான் மதிப்புன்ற மாதிரி அப்போ தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஆர்டர் போட்டார் அண்ணா. எல்லாமே 2.5 லிட்டரு கூல்ட்ரிங்க்ஸ் எப்படியோ தூக்கிட்டு போய் சேஃபாக கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் லஞ்சுக்காக வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டு ஒரு கட்டிங் போட்டு மறுபடியும் நம்ம ஈவினிங்கில் ஆர்டர் அடிக்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஆர்டர் நல்ல ஃப்ளோங்க. அதுக்கப்புறமா கம்மி பொருள் பார்த்தா 30 பொருள் எல்லாமே பிளாஸ்டிக் பார்த்து எடுத்துகிட்டு போகணும். உடஞ்சி ஒன்றா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே டேமேஜ் படுத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் முட்டை, ஐஸ்கிரீமு, கோக் வேறு இது பார்த்தீங்கன்னா இது டபுள் ஆர்டர் தாங்க. ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் கோக்காக கிளம்பிட்டேன். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் அதில் வேறு கீழே துண்டு பீடி வேறு இருந்துச்சு. அந்த கஸ்டமர் வேறு எங்கே சார் என்னோடய ஆர்டரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எப்படி போய் சமாளிச்சிட்டேன். இப்படி 2 ஆர்டர் இருந்துச்சுங்க. அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி வேலை வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. என்னதுன்னு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதை பாருங்கள், சாவி ஆன் பண்ணனா மீட்டரில் எதுவுமே லைட்டே எரியலைங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் வண்டி சாலு ஆகுது, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை, கிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் நல்லா தான் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். இவங்களை நான் காமிக்கிற பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதாவது ஆன் கிளிக் பண்ணுறேன்னா இந்த ஹார்ன் கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா மீட்டரில் லைட் பந்த் ஆகிடுச்சு. ஆனால் வண்டி பந்தாலும் வண்டி சாலாதருக்கு மீட்டரில் மட்டும் லைட் பந்த் ஆகுது. என்னன்னே தெரிலங்க. சீக்கிரமாக அதனாலே ஆர்டர் பந்த் பண்ணிட்டேன். நம்ம 33 தான் ஆர்டர் அடித்தோம். 10 மணி நேரம் வேலை செஞ்சேன் இன்றைக்கி. இதோட புது வீடியோவில் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.